87 நான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த கர்நாடகத்தில் எலெக்ஷன் வந்திருந்தது. கர்நாடகத்தில் இந்தியாவில் எலெக்ஷன் வந்திருந்தது. அப்போ எனக்கு வந்து டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் எங்கள் பசங்க டெல்லிக்கு போனோம். போகும்போது ஃப்ளைட்டில் என் பொண்ணு இந்திரா, அவளுக்கு இந்திரான்னு பேர் வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கு இந்திரா காந்தி இஷ்டம்னு சொல்லிட்டு இந்திரான்னு பேர் வச்சுருக்கேன். அவள் இப்போ சின்ன பொண்ணு, அவள் என்ன பண்ண தூங்க ஆரம்பித்தா. ஃப்ளைட் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. நைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டு. குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு. என் மடியில் தலை வச்சுட்டு என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் மேலே கால் தூக்கி போட்டாள். நான் உடனே சொன்னேன், ஐயோ அப்படி காலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 கால் எடுக்க போனேன். அவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சார். அந்த பேப்பரில் சரோஜி தேவி எலெக்ஷன் நிற்க போகிறாங்க அப்படின்னு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் கேட்டார், உங்களுக்கு ராஜீவ்காந்தி பார்க்கணுன்னு ஆசை? ஐயோ எனக்கு ரொம்ப ஆசை, அந்த அதிருஷ்டம் எனக்கு இருக்கா அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் போய் நைட்டு 2 o'clock 3 o'clock டெல்லியில் இறங்கிச்சு. அப்போ நாங்கள் எல்லாம் இறங்கிட்டு அசோக் ஹோட்டலுக்கு போயிட்டோம். அசோக் ஹோட்டலுக்கு போயிட்டு எல்லோரும் காலை எழுந்துச்சி எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பி சரோஜா ஒரு கால் வந்திருக்கு, டெலிஃபோன் வந்திருக்கு, அவங்கள உடனே டெலிஃபோனுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு. எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்னமோ, எதுக்காக என் பேரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி போயிட்டு இந்த ஃபோன் எடுத்து கேட்டால், ராஜீவ்காந்தி மீட் பண்ணணுமா அவங்கள, அதனால் உங்களை வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் 3:30 மணிக்கு ரெடியாக இருங்க அப்படின்னுங்க. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம். இது என்ன கடவுளை, சும்மா நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இப்படி வருது. யாராவது வேணும்னு என்னை வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வேறு யாராவது ராஜீவ்காந்தி பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், இருக்கட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு அசோக் ஹோட்டலில் போயிட்டு அங்கே ஃப்ளவர் கேட்டோம். அவங்க நான் சொன்னேன், இந்த மாதிரி ராஜீவ்காந்தி கொடுக்கணும், நல்ல ஃப்ளவராக கொடுங்க அப்படின்னு. அவங்க எல்லோ ரோசஸை ஃப்ளவர் கொடுத்தாங்க. வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அவங்க வர்றவங்க நமக்கு தெரியாதவங்க, அவங்களோட நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? உண்மையிலே ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரோ இல்லைன்னா வேறு யாராவது கூப்பிட்றாங்களோ, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உட்காந்துருக்கும்போது கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் இருந்தார், அவர் தான் வந்தார். வந்தோட எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அவர் வந்துட்டு அவர் பேர் பாலின்னு சொல்லிட்டு உங்களை ராஜீவ்காந்தி கூட்டிகிட்டு வர சொன்னார், வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்க காரில், நாங்கள்லாம் எங்கள் காரில் போகல, அவங்க காரில் போனால் அங்கே ராஜீவ்காந்தி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏதோ ஒரு இதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் கொடுத்தாங்க. அதை கழுத்தில் மாட்டிக்கணும். ஒரு கார்லேருந்து சேஞ்ச் பண்ணி அங்கே ராஜீவ்காந்தி இருக்கிற இடத்துக்கு அந்த கார் போய் நின்றுச்சு. நின்னோட நாங்கள் இறங்கினோம். இறங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். இப்படி கதை திறந்தோட ராஜீவ்காந்தி நிற்கிறாரு. எனக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா அது சொல்ல முடியாது. அந்த ஒரு ஹேண்ட்ஸம், அந்த ஒரு கலரு, அந்த ஒரு அழகான முகத்தை பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன். அப்புறம் சரோஜாஜி ப்ளீஸ் கம் அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த ரோஸ் எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். அந்த ரோஸ் பார்த்த உடனே சோனியா வில் லைக் திஸ் கலர் ரோசஸ் அப்படின்னாரு. அப்புறம் வந்துட்டு கொடுத்து, அப்புறம் என் பொண்ணை பார்த்து கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டார். இந்திரா. ஓ மை மதர்ஸ் நேம் அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட கேட்டார், நான் உங்களை கேட்க போகிறேன், நீங்கள் செய்யணும். எனக்கு தூக்கி வரப்பிடிச்சா, ஐயோ அவர் எங்கே நான் எங்கேன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு, கர்நாடகத்தில் மண்டியாவில் நீங்கள் எம்பியாக நிற்கணும். அப்போ நான் சொன்னேன், ஐம் வெரி சாரி, எனக்கு அரசியலில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எதாவது வேலை கொடுங்க, சோஷியலாக ஒர்க் பண்ணுறதுக்கு, சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை கொடுங்க, அது செய்கிறேன் நான். பட் எனக்கு கண்டிப்பாக எனக்கு அரசியல் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், யூ ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ அப்படின்னாரு. என்னன்னு சொன்னேன், நீங்கள் எங்கேயும் போய் கேன்வாஸ் பண்ணக்கூடாது எந்த பார்ட்டிக்கும் அப்படின்னாரு. நான் எனக்கு அரசியலே பிடிக்கல, நான் எங்கே போய் கேன்வாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிவிட்டு உடனே ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு என்னையும் என் குழந்தைய எங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஆளுக்கு சொன்னார், அவங்க அசோக் ஹோட்டலில் இருக்காங்க, அந்த ஃபோட்டோவை இன்றைக்கி நைட்டே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் அவருக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப, அப்போ எனக்கு ஏதோ ஒரு டெல்லியில் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அப்போ எல்லோரும் போகும்போது எனக்கு சொன்னாங்க, எப்படி ராஜீவ்காந்தி பார்க்க போகிறேன், நீ அங்கே போயிட்டு அவருக்கு சொன்னேன்னா 1 செகண்டில் ஒன் வேலை ஆகும்னாரு. நான் போகும்போது நினச்சிட்டே, இப்போ நாங்கள் போனோன்னு அவர் பார்த்த உடனே, ஐயையோ நம்ம இங்கே வந்திருக்கோம், இப்போ போயிட்டு அவர்கிட்ட எனக்கு இந்த ஹெல்ப் வேணும்னா இதுதான் இந்த அம்மா வந்தாங்களான்னு நினச்சிக்கிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த ஹெல்ப்பை நான் கேட்க போகல. பெரிய இன்றைக்கி ஒரு கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி அது என்னது.
அப்புறம் நான் வந்து கேட்கவே இல்லை. வெளியில் வந்தோடனே எல்லாரும் திட்டினாங்க. போயிட்டு கேட்காம வந்திருந்தா உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குன்னு. அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் இழுத்துட்டு வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த என்னுடைய ப்ராப்பர்ட்டி விஷயம். இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து அது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அவரை கேட்கவும் இல்லை. அது இப்படியே நடந்துட்டு வருது. அது எப்போ முடியுதோ தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, அவரை பார்த்த உடனே நான் கேட்க வேண்டியதெல்லாம் மறந்து போயிடுச்சு எனக்கு. அப்புறம் கேட்கக்கூடாதவரே அப்படின்னு நினச்சிட்டேன். அது வந்து அவர் அந்த பார்த்தது, அவர் என்னை எலெக்ஷன் நிற்க சொன்னது, அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையில் நான் இவ்வளோ அப்படிலாம் நடந்து அந்த அந்த எலெக்ஷனில் தான் என்னை வந்து நான் ஒருவேளை பாலிடிக்ஸுக்கு போயிருந்தேன்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பார் கேன்வஸ் பண்ணுறதுக்கு பெரும்புதூர் இதில். அதுக்கு நானும் போயிருப்பேன். அது வந்து அவருக்கு இந்த மாதிரி பாம்பு வச்சு அவர் போயிட்டு வரணுடனே என் பையன் ராமச்சந்திரன் ஓடி வந்தா, மம்மி இந்த மாதிரி ராஜீவ்காந்திக்கு பாம்பு வச்சுட்டாங்க, நீங்கள் போயிருந்தா கூட நீங்களும் செத்து போயிருப்பீங்க இல்லையா, டேடியும் போயிட்டாரு நீங்களும் போயிருப்பீங்க அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறதுனே இப்போ குழந்தை அப்படி கேட்குது, அவர் அப்படி ஆயிட்டாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் பாருங்கள் எப்படி எப்படி வருது. அதுக்கு தான் நான் எதுவுமே நான் நினச்சிக்கிறது, எல்லா ஆண்டவனுடைய செயல், நம்ம கையில் எதுவுமே இல்லை.